ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இணையதளத்தில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு விஷயம் வந்து நம்மளோட எஸ்டிஆர் கூட வந்து ஒரு நடிகைக்கும் வந்து காதல் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு திருமணம் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ வந்து அந்த நடிகை கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு அவங்க வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ சினிமாவத்தை வந்து பிரபலத்தோட ஒரு மகன் தான் வந்து நம்மளோட டிஆரோட மகன் தான் வந்து நம்மளோட எஸ்டிஆர். ஸோ இப்போ வந்து அவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அவரோட நடிப்பில் லேட்டஸ்ட்டாக வந்து நம்மளோட ஜூன் 5ஆம் தேதி மணிரத்னத்தோட இயக்கத்தில் தக் லைஃப் அப்படின்ற திரைப்படம் வந்து வெளியே வர போகுதுங்க. ஸோ இந்த ஒரு திரைப்படத்துக்கு ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாக காத்துட்ருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் நம்மளோட எஸ்டிஆர் வந்து வில்லன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்கான ப்ரொமோஷனில் எஸ்டிஆர் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் இப்போ வந்து நடிகர் சிம்புவுடன் வந்த காதல் திருமணம் வதந்தி குறித்து இப்போ வந்து ஒரு நடிகை வந்து பேசியிருக்காங்க. ஸோ அந்த நடிகை வந்து நிதி அகர்வால் தான். ஸோ இப்போ வந்து இவங்க ஆல்ரெடி வந்து ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. ஸோ அப்போயே வந்து இவங்க 2 பேருக்கும் காதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு வதந்தி போயிட்டு இருந்த நிலையில் இப்போ வந்து அதை குறித்து வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று நிதி அகர்வாலே சொல்லியிருக்காங்க. ஸோ சினிமா நடிகைகளுக்கு நடிக்க வந்துட்டாலே வந்து அவர்களை பற்றி ஏகப்பட்ட வதந்தி வர்றது வந்து சகஜம்தான். மெயினாக வந்து திருமண வதந்திக. ஏன்னா வந்து ரசிகர்களுக்கு வந்து அந்த திருமணத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள ஆர்வம் அதிகம். நான் இப்போ வந்து அதெல்லாம் வந்து பொருட்படுத்த விரும்பல. இது முற்றிலும் வதந்தி தான் அப்படின்றது அவங்க வந்து ஓப்பனாக கூறியிருக்காங்க.